வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம புதுசாக சாணக்கியரை பற்றி, சாணக்கியர் சொன்ன நீதிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். சாணக்கியர் தான் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர். இந்திய சமஸ்கிருத மொழி ஆசிரியர், தத்துவவாதி, பொருளாதார நிபுணர், நீதிபதி மற்றும் அரச ஆலோசகரும் ஆவார். அவர் அருளிய சாணக்கிய நீதியை தெரிந்து கொள்ளலாம். என்ன நடந்தாலும் சரி, ஒரு பொழுதும் சோர்ந்து விடாதீர்கள். பிறப்பும் இறப்பும் ஒரு முறை இடைப்பட்ட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து விடுங்கள். சொர்க்கமும் நரகமும் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை திறக்கின்ற சாவி நம் கைகளில்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. போகிற போக்கில் சிலவற்றை கடந்து போகணும், பலவற்றை மறந்து போகணும். அப்போதுதான் நிம்மதியாக வாழ முடியும். வா, இரு, அனுபவி, நிறைவை உணரு, பரிபூரணம் பெறு, என்னுள்ளே ஒடுங்கிக்கொள். இருத்தல் என்பதை இருத்தி அருளால் என்றே கொள்ளலாம். ஓர் உயிர் உடல் கொண்டு இருக்க வைக்கப்படுகிறது என்பது ஓர் அசாதாரணமான அற்புதமாகும். ஓர் உயிர் உடல் கொண்டு இருக்க தேவையான அனைத்தையும் அருளிக்கொண்டே இருக்க வேண்டும். நொடிக்கு நொடி அதன் தேவையை கவனித்து அதற்கான அனைத்தையும் அதன் தேவை எழும் முன்னமே தயார்படுத்தி பக்குவப்படுத்தி தேவையான கணத்தில், தேவையான பதத்தில், தேவையான ஆற்றலுடன் மிகையாது குறையாது கச்சிதமாக மிக சரியாக கொடுத்து கொண்டு இருந்தால்தான் இருப்பு என்ற ஒன்றே இங்கே சாத்தியமாகும். உதாரணமாக, தாய் தந்தை தேர்வு, அவர்கள் உடல் மனநலம், அறிவு, புரிதல், அது பிறக்கும் இடத்தின் இயற்கை தன்மை, கால சூழல், தாய்க்கு குழந்தைக்கு கொடுக்க, தாய்க்கு அருளப்பட்டு அதையும் சரியாக வெளிப்பட வைத்து அடுத்து இயற்கையில் இருந்து எது, எப்போது, எப்படி, எவ்வளவு நாள் முன்னமே விளைவித்து தயார்படுத்தப்பட்டு நமக்கு போதிக்க எது எல்லாம் அந்த உயிருக்கு முன்னே பிறந்து எதை அந்த உயிருக்காக படித்து அதையும் அதன் நினைவில் வைத்து அந்த உயிருக்கு ஏற்றவாறு அப்போது போதிக்கும்படி அதன் நினைவு, உடல், திறன் என்று அனைத்தும் ஒத்துழைத்தாலே போதிக்க முடியும். அடுத்து அந்த உயிர் எதில் இருந்து எதை எப்படி புரிந்து உணர்ந்து தெரிந்து உள்வாங்க வெளிப்படுத்த ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அறிவித்து அதன் வளர்ச்சி, தேர்ச்சி, முதிர்ச்சி என்றும் வியாபகம் ஆகி அதனோடு அது எதை அடைய அனுபவிக்க ஆசை கொண்டு பிறந்ததோ அதையெல்லாம் சாத்தியப்படுத்தி அது வேறு பாதையில் தடம் மாறாதே அனுபவிக்க வந்ததை அனுபவிக்க வழி நடத்தப்பட்டு என்று நடக்கும் அற்புதங்கள் இருக்கே, அது அளப்பறைய முடியாத பெருங்கருணையே. இரு என்ற இருத்தால் இருக்க வைக்கப்படல் என்பது எத்தகைய இறை கருணை என்று உணர்வோம். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நான் விஷ்ணுகுப்த சாணக்கியன். ஆச்சாரியர் என்பவர் தனது சொந்த செயல்களால் மாணவர்களை வழிநடத்துபவர். நாம் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவை நம்முடையதாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நாம் அனுபவித்துத்தான் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமது இந்த ஆயுட்காலம் போதாது. எனவேதான் நமக்கு மரபுகள் மற்றும் வரலாறுகள் உள்ளன. முன்னோர்களின் வரலாறும் அவர்களது அனுபவமும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எனது அனுபவங்களிலிருந்து நான் கற்றுக்கொண்ட கசப்பான பாடங்களை நான் உங்களுக்கு கற்பிக்க உள்ளேன். ஆனால் நான் ஏன் கற்பிக்கிறேன்? ஏனெனில் தேசத்தை ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் வைத்திருக்க சந்திரகுப்தன் போன்றவர்கள் தேசத்திற்கு எப்போதும் தேவைப்படுகிறது. தேசத்தை ஒன்றாகவும் உறுதியாகவும் வைத்திருக்க, தேசத்தின் பெருமைக்காக செயல்பட பாரதத்தின் ஒவ்வொரு குழந்தையும் தைரியமும் விவேகமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மூளையும் துணிவும் கொண்டிருக்க வேண்டும். மேலும் ஞானம் மற்றும் வலிமையின் ஆயுதமாக இருக்க வேண்டும். அதனால் தேசத்திற்கு ஏற்படும் ஒவ்வொரு அச்சுறுத்தலும் எதிர்கொள்ளப்படும். எனவே பாடங்களை கேட்டு உங்கள் சொந்த பாதையை அமைத்து கொள்ள தயாராக இருங்கள்.
சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஆலோசனை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு சிறந்த ஆலோசகர் நாட்டின் படையை விட உயர்ந்தவர். ஓர் அரசன் நாட்டில் நடக்கும் எல்லா செயல்களையும் தன் கண்களால் காணவும் தன் காதுகளால் கேட்கவும் இயலாது. ஆகவே அரசின் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுபவர்களே ஆலோசகர்கள். தனக்கு நன்கு தெரிந்தவர்களை, நெடுநாள் பழகிய நம்பிக்கைக்கு உரியவர்களை, தெளிந்த அரசியல் அறிவுடையவர்களை, இரகசியம் காக்கக்கூடியவர்களை அரசன் தனக்கு ஆலோசகர்களாக நியமிக்க வேண்டும். ஓர் அரசன் 4ற்கு மேற்பட்ட ஆலோசகர்களை வைத்து கொள்ளக்கூடாது. ஆலோசகர்களின் எண்ணிக்கை அதிகமானால் இரகசியங்களை காப்பாற்ற இயலாமல் போகும். ஒரு அரசன் தன் ஆலோசகர்களிடம் கூட்டாகவும் தனித்தனியாகவும் ஆலோசனைகளை பெற வேண்டும். பிறகு ஆலோசகர்களுக்கு தெரியாமல் முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆலோசகர்கள் ஆலோசனையை கூறுபவர்கள் மட்டுமே, முடிவுகளை எடுப்பவர்கள் அல்லர். ஒரு போரை தொடங்குவதற்கு முன்பும், ஒரு புதிய கடினமான செயலை செய்ய தொடங்கும் முன்பும், பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போதும் அரசன் ஆலோசகர்களின் ஆலோசனைகளை கேட்க வேண்டும் என்று ஆலோசகர்களை பற்றி கூறுகிறார் சாணக்கியர். இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.